ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு, எந்த நிபந்தனையும் இல்லாம நானும் டிடிவியும் சசிகலா அவர்களும் வந்து இணையறதுக்கு தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஓபிஎஸ் அவர்களுக்கு வேற வழி இல்ல, இறுதியா வந்து வேற வழி இல்லாம நானும் எந்த நிபந்தனையும் இல்லாம இணையறேன் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமைக்கு வந்துட்டாரு. எந்த நிபந்தனைங்கிறது அது ரெண்டாவது. நீங்க அதுல வார்த்தையில சொன்னோன்னா எதுவா இருந்தாலும் பேசி முடிக்கிற விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் இப்ப எந்த நிபந்தனையும் சொல்றேங்கிறது இல்லை. இப்போதைக்கு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அந்த நிபந்தனையில மாற்றுக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சிருங்க. நீ இந்த பொதுச் செயலாளர், இடைக்கால பொதுச் செயலாளர், தமிழ்நாடு முதலமைச்சருங்கிற நிபந்தனை எல்லாம் தளர்த்திட்டு கட்சியை ஒருங்கிணைங்க பார்க்கிறோம். கட்சியை ஒருங்கிணைங்க. 4 இருக்கு, 4 இருக்குது, 5 ஆகுது. இப்போ அண்ணன் செங்கோட்டையன் ஒரு பக்கம் அவர் வந்திருக்காரு. அவருடைய மனநிலை எப்படி இருக்குது இல்லை. நேற்று எம்ஜிஆர் பொதுக்கூட்டத்தில், எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் வந்து எடப்பாடி பேரையே, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமின்னு பேரையே உச்சரிக்காம, ஆனா அவர் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதையும் சொல்லியிருக்காரு. அது சொல்லுவார்ல சார். ஆனாலும் அவருடைய ஆள் மனதில் அவர் இருக்கிறோம்ல வலி. அந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்துக்காக அனுதினமும் பாடுபட்டவர். எங்கேருந்து வந்தார்? அவருடைய கார் கதவை திறந்து விட்டுட்டு இருந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் மந்திரியா இருக்கும்போது இவர் போய் கார் கதவை திறந்து விட்டவர் தானே. அதிமுக லெகசி அதுதானே சார். யார் வேணாலும் வந்து தொண்டராக. ஆனா அண்ணா திமுக இருக்க எந்த தொண்டனும் எந்த தலைவரும் இதுவரை போல நாங்க பார்த்ததே கிடையாது. உண்மையை சொல்றோம். மனக்கசப்புகள் இருக்கும், ஊருக்குள்ளே சொல்றோம். இப்ப எனக்கும் தளவாய் சுந்தரத்துக்கும் பிரச்சனை இருக்கும், எனக்கும் ஒரு முன்னாள் அமைச்சருக்கும் பிரச்சனை இருக்கும், இல்லை இருக்க முன்னாள் மாவட்ட செயலாளர் கூட மனக்கசப்புகள் இருக்கும். ஆனால் கட்சி சின்னம் களம்னு வரும்போது ஒன்றிச்சு தான் வேலை பார்ப்போம். அங்க மனக்கசப்பு வராது. இப்போ ஓபிஎஸ் ஓபிஎஸ் எந்த நிபந்தனையும் இல்லைன்றாரு. ஆனா நீங்க என்னடானா வந்து அவருக்கு வந்து அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியும் வந்து வேணும்ன்றீங்க. அப்ப எது சொல்றது சார்? இப்போதைக்கு 2026 வரைக்கும் சட்ட பிரகாரம் நீங்க 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது.